ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல 1/2 லிட்டர் பால் வச்சு வாயில வச்சதும் கரையக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பண்றதுக்கு கரெக்டா நமக்கு 10 to 15 நிமிஷம் போல தான் ஆகும். டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி வாங்க இப்ப இந்த ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 5 கிராம் அளவுக்கு அகர் அகர் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் சேர்த்துடலாம். இது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்ல அப்படின்னா அதுக்கு பதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க. 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்வீட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்தது ஒரு அடிகனமான பாத்திரத்துல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நல்லா ஃபுல் கிரீம் மில்கா எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பேக்கெட் பால் யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதில் சைக்கிள் காரங்க கிட்ட வாங்குற பால் கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கலந்துட்டே இருங்க. பால் ஓரளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்துடலாம். ஒரு சில டைம்ல பால் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி கலந்துட்டே இருந்தீங்கன்னா தான் அடிப்பிடிக்காது. இது மாதிரி ஓரங்கள்ல இருக்கிற ஆடையை எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. பால் அதிக திக்காக வேண்டியதில்லை. மீடியம் ஹீட்ல ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுனாலே போதும். பாருங்க இப்ப பால் ஓரளவுக்கு லைட்டா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்திருக்கிற அகர் அகரை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. அகர் அகர் பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். இது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவரை தண்ணியில நல்லா கரைச்சிட்டு இதுக்குள்ள சேர்த்துடுங்க. இந்த ஸ்வீட் ரொம்பவே நல்லா வரும். பாருங்க இப்ப 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அகர் அகர் நல்லா கரைஞ்சு பால் ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். இது 100 கிராம் அளவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை அகர் அகர் இது எல்லாமே நல்லா கரைஞ்சு பால் ஓரளவுக்கு லைட்டா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க இப்ப பால் ஒரு 5 நிமிஷம் போல நல்லா ஜில்லுன்னு ஆறிடுச்சு. இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். நான் இன்னைக்கு ஒரு அகலமான பிளேட் எடுத்திருக்கேன். இது மாதிரி பிளேட் யூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சின்ன சின்ன கிண்ணத்துல கூட இந்த பாலை சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாலை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதுக்கு மேல இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் தனியா எடுத்துடுங்க. பபிள்ஸ் எடுக்காம விட்டீங்கன்னா ஸ்வீட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா பபிள்ஸா இருக்கும். அதனால ஒரு ஸ்பூன் வச்சு இந்த பபிள்ஸ் எல்லாம் எடுத்துடுங்க. இல்லைன்னா உடச்சி விட்டுருங்க. இப்ப இதுக்கு மேல அலங்காரத்துக்காக கொஞ்சமா பிஸ்தா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை மேல தூவி விட்டுறலாம். இது சும்மா அலங்காரத்துக்காக தான். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம இது மாதிரி பாதாமே ஃபர்ஸ்டே தூவி விட்டுட்டோம்னா ஸ்வீட்ல நல்லா செட் ஆயிடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜ்ல 2 to 3 மணி நேரம் வச்சிடுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஸ்வீட் நல்லா செட் ஆயிடும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும். பாருங்க இப்ப 2 மணி நேரம் போல ஆயிடுச்சு. ஸ்வீட் நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா ஜெல்லி மாதிரி ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. 2 to 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு நல்லா செட் ஆயிடும். இதை இப்ப பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. பாருங்க அவ்வளவுதான். 3 பொருட்களை வச்சு வாயில வச்சதும் கரையக்கூடிய மில்க் புடிங் ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு சிம்பிள் கட்டி மாதிரியே ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.